அனைவருக்கும் வணக்கம். நம்ம நெட்வொர்க் தியரியில் ஏபிசிடி பேராமீட்டர், இசட் பேராமீட்டர், ஒய் பேராமீட்டர், ஹச் பேராமீட்டர் இப்படி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 2 போர்ட் நெட்வொர்க்கை பற்றி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸில் கேட்ட எல்லா ப்ராப்ளம்ஸுமே பார்த்துட்டு வரோம். இப்போ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ஸோ த இன்புட் வோல்டேஜ் V1 and current I1 for linear passive network is given by V1 is equal to AV2 plus BI2 and I is equal to CV2 plus DI2 அப்படின்னு கொடுத்துட்டு கன்சிடர் தி ஃபாலோயிங் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸு 10 ஓம் கொடுத்துருக்குறாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் மேட்ரிக்ஸ் Which one of the following is the transfer matrix of the network shown above அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இந்த ஓம் இதில் ஓம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம இந்த டி நெட்வொர்க்குக்கு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஏபிசிடி பேராமீட்டருக்கு 1Z அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1 அப்படின்னு ஷார்ட்டாக எப்படி என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ இசட்டுன்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்களோ இங்கே ஓமில் கொடுத்துருந்தாலும் அந்த ஓம் வேல்யூ இருக்கும். இதான் நம்மளுக்கு இதோட ABCD இந்த மேட்ரிக்ஸோட 1 இசட்டுக்கு பதிலாக 10 ஓம் ஓகேவா. அடுத்து 0 1. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டி நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாகவே இந்த மாதிரி எழுதலாம் 1Z 0 1 ஓகேவா. ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது ஓகேவா. நார்மல் ப்ரொசீஜர்லையும் செய்யலாம், நீங்கள் டைரெக்டாக அந்த மாதிரி கூட பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் அன் ஐடியல் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ABCD பேராமீட்டர் மேட்ரிக்ஸ் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ABCD பேராமீட்டர் மேட்ரிக்ஸ். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா V1 இஸ் ஈக்குவல் டு NV2 இதில் I2 பார்த்தீங்க அப்படின்னா I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/N I1. அதாவது I2/I1 பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 1/N அப்படின்ட்டு இருக்கும். நம்மளுக்கு I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/N I1 ஓகேவா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா V1 I1 இது பார்த்தீங்க அப்படின்னா N 0 1/N இதான் ரேஷியோ N:1 கொடுத்துருக்காங்க. ஸோ N/0 இதான் V2 மைனஸ் I2 ஓகேவா. அப்போ டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர் N 0 1/N. ஸோ இதான் என்னது டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the 2-port network shown in the circuit given below is connected in parallel with the another 2-port network கொடுத்துருக்காங்க. parallel with the another 2-port network which has Y11 Y22 is equal to minus Y12 that is equal to minus Y2 is equal to Y இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. Y parameter of the composite network to will satisfy which one of the following கேட்டுக்கிறாங்க. Y parameters of the composite network satisfy which one of the following அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒய் பேராமீட்டருக்கு எழுதணும் அப்படின்னா ஒய் பேராமீட்டருக்கு I1 I2 ஒய் பேராமீட்டருக்கு I1 I2 கண்டுபிடிப்போம். Y11 V1 ப்ளஸ் Y12 V2 ஓகேவா. ஸோ I2 எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா I2 Y21 V1 plus
y22 v2 y22 v2 ஓகேவா. ஸோ இதை எழுதுவோம். இதில் நம்மளுக்கு v2 0 பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், y11 y21 இது கிடைக்கும் ஓகேவா. y11 y21 கிடைக்கும். ஸோ இதில் v2 ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம v2 0 பண்ணணும். பாருங்கள், v2 0 பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இந்த டயக்ராம் ரிப்பீட் வரையில இதில் ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழியே போகக்கூடிய கரண்ட்டை I2 அப்படின்னு எழுதலாம், I2ன்னு எழுதலாம். ஸோ இந்த I2 கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I2 I = V/R. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா GV1 கொடுத்துருக்குறாங்க. இதுதான் I2 நம்மளுக்கு ஓகேவா. ஸோ I2 நம்மளுக்கு தான் கிடச்சிருக்கு. இதிலிருந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா I2/V1 நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா G தான் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா I2/V1 எப்படி எழுதலாம், y21 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது G ஓகேவா. I2/V1 G இதான் G கிடச்சிருக்கு. இது y21 ஓகேவா. இன்னொரு நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க y21. இன்னொரு நெட்வொர்க் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ப்ராப்ளத்தில் y21 -y21 y ஆம் -y21 y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y21 -y அப்படி தானே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் தான் எழுதுகிறேன் y21 என்னென்னு எழுதுகிறேன். இப்போ காம்போசைட் நெட்வொர்க் நம்மளுக்கு 2 y2 இந்த y21 கிடச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணி v2 ஷார்ட் பண்ணி அது மூலமாக ஒரு y21 கிடச்சி ப்ராப்ளத்தில் ஒரு y21 கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காம்போசைட் நெட்வொர்க்கு இந்த இதை ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஒன்று y11 கண்டுபிடிக்கணும் அல்லது y12 கண்டுபிடிக்கணும், நம்ம y21 கண்டுபிடிக்கணும் அல்லது y22 கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சி காம்போசைட் நெட்வொர்க் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. அதாவது ரெண்டுமே என்ன கனெக்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பேரலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இங்கே ஒரு G கிடச்சிருக்கு y21, இன்னொரு y21 -y. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா பேரலல் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் y நெட்வொர்க்கில் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். y21 = -y + G ஓகேவா. -y + G. ஸோ இதான் ஆன்சர். y21 இது இருக்கான்னு பாருங்கள், இது இருக்கும் ஓகேவா. இதுதான் நம்மளுக்கு ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், v2 ஷார்ட் 0 பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், v2 0னா அதை ஷார்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு I2 கண்டுபிடிக்கிறோம். I2லேருந்து I2/V1 நம்ம இதே ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி எழுதுனா G கிடைக்கும். இது I2/V1 நம்மளுக்கு தெரியும் y21 ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் ஒரு y21 கொடுத்துருக்குறான் -y. ஸோ ரெண்டையும் காம்போசிட் நெட்வொர்க் அதாவது பேரல் நெட்வொர்க் அப்படின்னா ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடணும், y பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ அதான் கான்செப்ட்டு. அடுத்த ப்ராப்ளம், வாட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் H12 இந்த நெட்வொர்க் ஷோன் பிலோன்னு கொடுத்துருக்கு. H12 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிமெட்ரிக்கல் லேட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிமெட்ரிக்கல் லேட்டிஸ் நெட்வொர்க் ஓகேவா. சிமெட்ரிக்கல் லேட்டிஸ் நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா Z11 கண்டுபிடிச்சா அப்படின்னா Z1 + Z2/2 Z11 = Z22க்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. இதான் Z1 + Z2/2. அடுத்து Z12 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு H12 தான் கேட்டிருக்காங்க. Z12 பார்த்தீங்க அப்படின்னா Z21 12 அல்லது 21 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். இது பார்த்தீங்கன்னா Z2 - Z1/2. ஸோ இதுதான் அந்த சிமெட்ரிக்கல் லேட்டிஸ் நெட்வொர்க்கு எம்பிடன்ஸ் ஓகேவா. Z11 Z12. ஸோ இப்போ நம்மளுக்கு H12 தான் கேட்டிருக்கிறாங்க. H12 = Z12/Z22 ஓகேவா. Z12/Z22. ஸோ நம்மளுக்கு 12 பார்த்தீங்க அப்படின்னா
Z2 minus Z1 divided by 2 divided by Z2 பார்த்தீங்கன்னா Z1 plus Z2 divided by 2. So the 2 cancel ஆயிரும். So minus. So Z2 minus ஆன்சர் பார்த்தீங்கன்னா Z2 minus Z1 divided by Z1 plus Z2. ஓகேவா, இதுதான் ஆன்சரு. ஸோ Z2 minus Z1 by Z1 plus Z2 ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஓகேவா, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the two port networks are connected in parallel. Two port networks are connected in parallel. The combination is to be represented as a single two port network. The parameter of these networks are obtained by addition of individual என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஒய் பேராமீட்டர். ஓகேவா, பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க டூ போர்ட் நெட்வொர்க்கை, ரெண்டு டூ போர்ட் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த காம்பினேஷன் இஸ் டு பி சிங்கிள் டூ போர்ட் நெட்வொர்க் நம்மளுக்கு கிடைக்கணும். இது என்ன பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அடிஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒய் பேராமீட்டர் தான், ப்ரீவியஸில் உள்ள ப்ராப்ளமில் கூட பார்த்தோம். ஸோ அடுத்து டூ போர்ட் நெட்வொர்க்ஸ் வித் டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டூ போர்ட் நெட்வொர்க் வித் டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிஏ இஸ் ஈக்குவல் டு 1 to 0.14. ஓகேவா, டிஏ கொடுத்துருக்காங்க. டிபி பார்த்தீங்கன்னா 2, 4, 0.53 ஆர் கனெக்டட் இன் கேஸ்கேட் விச் இஸ் தி டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். டிஏ டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ஏ என்று டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் பி டிஏடிபி. ஓகேவா, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 0.14 1 to 0.14 2 4 0.53. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 plus 2 into 0.5 எத்தனை 2 plus 1. அடுத்து இதையும் 4 plus 6 4 plus 6. அடுத்து 0.1 into 2 0.2 0.2 plus 2 0.2 plus 2. இதையும் இந்த வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து 0.4 ப்ளஸ் 12. கரெக்டாக. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3 9 2.2 12.4 10 9 கிடையாது 10 6 plus 4 10 3 10 2.2 12.4. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ஃபார் தி நெட்வொர்க் ஷோன் இன் தி கிவன் பிலோன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இசட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு V1 I1. ஓகேவா, V1 I1 எழுத போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி பேராமீட்டருக்கு V1 ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ். இதை இது பண்ணிவிட்டு இதோட டி நெட்வொர்க் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு இது எழுதலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கை வச்சுக்கிறேன். 1 2 இது பார்த்தீங்க அப்படின்னா 1 டேஷ் 2 டேஷ் அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு டி எழுதுனீங்க அப்படின்னா இதுக்கு டி எழுதணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 1 0 y 1 எழுதலாம். 1 0
y1. இந்த இடத்துல டேரெக்டாக எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மட்டும் இதில் மட்டும் கொடுத்துருந்தானே அது நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் இதில். இந்த இடத்துல இசட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இது ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 2 1 டேஷ் 2 டேஷ் இது இசட் இருக்குங்க. இது இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் கூட பார்த்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டி நெட்வொர்க்கு டி 1z 0 1 1z 0 1. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கேஸ்கேடிங் ரெண்டுமே கேஸ்கேடிங்கில் இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து இசட்டு ரெண்டுமே கேஸ்கேடிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டணும். ஓகேவா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோமா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ரெண்டையும் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ள வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஸோ 1 0 y1 இன்னொரு மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1z 0 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1z y 1 + yz. இதுதான் சரியான ஆன்சர். 1z y 1 + yz. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் கொடுத்து அதை டி நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள் டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டருக்கு. ஸோ மேட்ரிக்ஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 0 y1 இது ஷார்ட்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி இம்பிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டருக்கு நம்ம எழுதுகிறப்போ மேட்ரிக்ஸில் எழுதுகிறப்போது பார்த்தீங்க அப்படின்னா 1z 0 1 இப்படி எழுதலாம். இப்போ ரெண்டுமே என்ன கனெக்ஷனில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் கேஸ்கேட் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ ரெண்டையும் கேஸ்கேட் பண்ணுறப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் சி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் பேராமீட்டர் H12 ஃபார் தி 2 port நெட்வொர்க் ஷோன் இன் தி கிவன் பிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் டி நெட்வொர்க்கு அதே மாதிரி நெட்வொர்க் 2 port நெட்வொர்க்கில் வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் H12 தான் கேட்டுக்கிறாங்க. H12 கேட்டுக்கிறாங்க. H12 எப்படி கண்டுபிடிக்கிறது? H12 நம்மளுக்கு சிம்பிளாக தெரியும் V1/V2. ஓகேவா? H1 = V1/V2. அது எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிக்கணும், அடுத்து V2 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இது கொடுத்துருக்குறாங்க, டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சர்க்யூட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ V1/V2 பார்த்தீங்கன்னா இப்படி கண்டுபிடிக்கும் போது H12 = V1/V2 இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கும் போது I2 எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0வாக இருக்கும். ஸோ இதான் நம்மளோட கான்செப்ட். I1 0வாக இருக்கும். ஓகேவா? I1 0வாக இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற டயக்ராமில் ஸோ இங்கே I1 இருக்குது, இந்த பக்கம் I2 கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 கரண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கரண்ட்டு இதை I3ன்னு வச்சுக்கலாம், இதை I4ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ I3 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா I3 பார்த்தீங்க அப்படின்னா I1 0 ஆயிரும். ஓகேவா? I1 0 ஆயிரும். ஸோ 8 நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 இந்த லூப்பில் அப்படியே அந்த டோட்டல் இதை பார்த்தோம் அப்படின்னா 8 + 4 + 4. ஓகேவா? I3 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 8/8 + 4 + 4 இன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன கரண்ட் டிவிஷன் பிரகாரம் I2. ஓகேவா? I2 தான் கரெக்டானது. ஓகேவா? ஸோ இப்போ I3 நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8/16. 8/16னா 1/2. I2. அடுத்து I4ல் பாருங்களேன். I4க்கு இந்த சர்க்யூட்டில் பாருங்கள். I4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா I2 இன்கமிங் ஆகுது, I3 இந்த இதில் தான் போகுது. I3 பார்த்தீங்க அப்படின்னா அவுட் கோயிங் ஆகுது. ஸோ இதில் I3 இருக்குது இந்த ஏரியாவில். அப்போது
I2 minus I3 ஓகேவா. I2 minus I3. இப்போ I3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். I2 minus I3க்கு பதிலாக I2 by 2 ஓகேவா. I2 by 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ I4 என்ன தான் கிடைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா 1ல் பாதி போனால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா I2 by 2 தான் ஓகேவா. I2 by 2 தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு V1 is equal to பார்த்தீங்க அப்படின்னா V1 is equal to இந்த சர்க்யூட்டில் 4I3 ஓகேவா. V1 is equal to 4I3. V1 is equal to 4I3. 4I3ன்னு எப்படி எழுதலாம்? 4I3 பாருங்கள், 4 into I3 is equal to I2 by 2. I3 is equal to I3 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4I3 இதில் 4 into I3. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2I2. V1 is equal to V2 is equal to V2 பாருங்களேன். V2 is equal to இந்த பக்கம் இருந்து அவுட்புட்டில் E2ன்னு போட்டு பார்த்தீங்களா, இந்த ஏரியாலாம் கண்டுபிடிக்கணும். V2 is equal to நம்மளுக்கு 4I2 plus 8I4 ஓகேவா. இந்த ஏரியாவில் தான் இந்த இதை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா. ஓகேவா, இதெல்லாம் கண்டுபிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா V2 is equal to அப்போ I4 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். I4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். V2 is equal to 4I2 plus I4 equal I2 by 2. ஸோ அப்போ 4I2. ஸோ அப்போ 8I2 தான் நம்மளுக்கு என்னது V2 ஓகேவா. ஸோ அப்போ V1 by V2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். V1 by V2. V1 எவ்வளவு 2I2, இது 8I2. ஸோ 1 by 4 0.25. இதான் என்னது பார்த்தீங்க அப்படின்னா H12 ஓகேவா 0.25. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேவா. ஆப்ஷன் சி நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே தேங்க்யூ ஸோ மச்.